உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்து அரசியலுக்கு வரவங்களாம் வந்து அவர் வந்து அவருடைய கொள்கையெல்லாம் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நல்லது தானே, ஃபாலோ பண்ணா நல்லது தான். அவர் கொள்கை அவர் வந்து சில பேர் அவரு சொன்ன தப்புன்றாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது சில விஷயம் அந்த என்ன சொல்ற மெயினாக மூட நம்பிக்கையே வந்து பெருசாக இருக்கு. இப்போ எவ்வளோ விஷயம் அதை வச்சு ஏமாத்துறாங்க, அதை வச்சு குழப்பு நடத்துறாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அதை வச்சு சம்பாதிக்கிற எவ்வளோ கூட்டம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவர் அப்பவே சொல்லியிருக்காரு, இதை பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைன்னு. அவங்க எல்லாம் இருந்ததுனாலதான் போராடி அவங்களெல்லாம் ஜென்ம ஜென்மத்துக்கும் அந்த நம்ம மட்டும் இல்லையா, இன்னும் காலாகாலமும் வரும் சந்ததியாரெல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய அவங்கள இப்போ இவங்களை பத்தி நிறைய புஸ்தகங்கள் போடணும். படிப்பிலேயே இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டு வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த காலத்துல பின்பற்றாங்க சொல்றாங்க வழிய, அதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு நாடு முன்னேறணும், ஒரு சமுதாயம் முன்னேறணும், அந்த மாதிரி திங்கிங்லாம் இப்போ இல்லை. ஒரு 4 பேரை சேர்ந்துறாங்க, கும்பலா கத்துறாங்க, அவ்வளோதான் பண்ணாங்க வழிய எதுக்காக நம்ம பெரியாரை பின்பற்றணும், அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்ற எண்ணம் விட்டுட்டு கும்பலாக பேசுறாங்க. பெரியாரை பற்றி பேசுனாங்க, அப்புறம் எல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்றாரு, அதான் வேலை பண்றாங்க.